அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று முன்தினம் பீகார் தேர்தலுடைய முடிவுகள் வெளியானதிலிருந்தே அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் தமிழகத்தினுடைய அரசியல் சூழலையும் ஒப்பிட்டு பார்த்து கட்சிகள் பேசுவதை பார்க்க முடிகிறது. அதுல குறிப்பாக ஜன்சுராஜ் கட்சியுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய வருகை, அவருடைய அரசியல் நகர்வையும் தேர்தல் முடிவையும், இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய அரசியல் நகர்வையும் அரசியல் முடிவையும் ஒப்பிடுவதான கருத்துக்கள் கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் இன்றைக்கு தாவேக தரப்புல ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது கூட்டணி சார்ந்த சில பேச்சுக்களையும் சில கருத்துக்களையும் தாவேகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு நடந்ததே தமிழ்நாட்டில் விஜய்க்கும் நடக்கும். பாஜக திமுக தவிர்த்த கட்சிகளுடனேயே கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேகா. யாருடன் கூட்டணி அமைக்க திட்டமிடுகிறார் விஜய் அப்படின்ற தலைப்புல கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 2 பேர் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். தொலைத்தொடர்பு மூலமாக 2 விருந்தினர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமன் சீராமன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பெருமாள்மணி, மாற்றத்தை உண்டாக்குவேன், மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் திரு பிரசாந்த் கிஷோர். பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரோடு விஜயை ஒப்பிடுவது சரியா? அந்த ஒப்பீடு இல்ல, முதல்ல பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவதே தவறு. ஏன் தவறு அப்படின்னா, பீகார் 13% நகர்மயமான அர்பனைஸ்டு ஸ்டேட், தமிழ்நாடு 60% அர்பனைஸ்டு ஸ்டேட். இங்கே தமிழ்நாட்டில் நகரங்கள் அதிகம், பீகாரில் கிராமங்கள் அதிகம். பீகாரினுடைய பொருளாதாரம் கிராமப்புற விவசாய பொருளாதாரம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் தொழில்துறை சார்ந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த ஒரு பொருளாதாரம். பீகாரினுடைய கல்வி சதவீதத்தை விட தமிழகத்தினுடைய கல்வி சதவீதம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பது தெரியும். குறிப்பாக பெண்கள் கல்வி. பெண்கள் கல்வியில் நாம் எங்கே இருக்கிறோம்? இப்படி சமூகத்தினுடைய எந்த கூறுகளை எடுத்தாலும், தனிநபர் வருமானம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் 3 மாநிலங்களில் இருக்கோம், பீகார் கடைசி 3 மாநிலங்களில் இருக்கு. ஆக நான் இதை வைத்து வாழ்க்கை தரத்தை ஒப்பிடலை. இப்போ தமிழ்நாட்டில் 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மீல்ஸ் வந்து நீங்கள் அங்கே 25 ரூபாய்க்கு ஒரு பீகார் மீல்ஸ் சாப்பிட முடியும். அதெல்லாம் வேற. ஆனால் என்ன தன்மையே இரண்டும் வெவ்வேறு தன்மை உள்ளது. அரசியல் கட்சிகள் கூட்டணி நகர்வுகள் அதை பொறுத்தும் ஒப்பிட முடியாதா? ஏன்னா அங்க ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, அதே மாதிரி இந்தியா கூட்டணி காங்கிரஸ், அது கூட இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி, அந்த மாதிரியான சூழலோட இங்க இருக்கக்கூடிய சூழல் ஒப்பிட. இட்ஸ் a brilliant question. என்னன்னா, வட இந்திய அளவீடுகளின்படி பீகார் பாரதிய ஜனதாவுக்கு இன்னமும் பெரிய வெற்றியை தராத ஒரு மாநிலம். தென்னிந்தியாவில் எப்படி பாஜகவிற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லையோ அதே போல வட இந்தியாவில் இன்னமும் தனித்து ஒரு பாஜக முதல்வரை கொண்டு வர முடியாத ஒரு மாநிலமாக பீகார் இருக்கிறது. அப்போ பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா விபி சிங் அப்படிங்கிற அந்த புள்ளி, மண்டல் அப்படிங்கிற அந்த அரசியல், இந்த ரெண்டுலையும் மண்டல் அரசியல், மந்திர அரசியல் 80களோட இறுதியிலிருந்து 2025 வரைக்குமான அந்த அரசியல்ல, 2014 வரைக்குமான அந்த அரசியல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பீகாரும் தமிழ்நாடும் ஒரு புள்ளியில் ஒன்றா இணையுதுன்னா அது சமூக நீதி, இடஒதுக்கீடு. இன்னும் சொல்ல போனா மண்டல் என்பவரே, அந்த அறிக்கையை எழுதிய மண்டல், ஐயா மண்டல் என்பவரே பீகாரை சார்ந்தவர். அதை அமல்படுத்திய ஐயா விபி சிங் கூட்டணியில தமிழ்நாட்டை சார்ந்த ஐயா கலைஞருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இது ஒப்பீடு. இது அப்படியே PK வெர்சஸ் விஜய்னு நீங்க வரீங்கன்னு வைங்க, அவர் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஐயா விஜய் திரையில் மின்னுகிற ஒரு நட்சத்திரம், வெறும் சாதாரண நட்சத்திரம் அல்ல, அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு 3 வயது குழந்தை முதல் அந்த குடும்பத்தின் மூத்தவர்கள் வரை எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம் அவர். அதனால ஐயா PKவையும் ஐயா விஜய் அவர்களையும் எந்த தளத்திலுமே ஒன்றாக வைத்து ஒப்பிட முடியாது. இன்னொன்றையும் நான் சொல்றேன், ஐயா விஜய் இங்கே 25 ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்துட்டு இருக்காரு. ஐயா PK 10 ஆண்டு காலம் ஐநா சபையில் வேலை செய்தார், 10 ஆண்டு காலம்
டெல்லியிலும் ஏனைய இந்திய மாநிலங்களிலும் பணியாற்றினார். அதற்கு பிறகு இப்பதான் அவர் இந்த தேர்தலுக்கு போகிற போதுதான் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அடுத்த 10 ஆண்டு காலம் என்ன நடந்தாலும் நான் பீகாரில் தான் இருப்பேன்னு சொல்ற ஒருவரையும், தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே திரைப்படங்கள் நடித்து தமிழக மக்களோடு 25 ஆண்டுகளாக உரையாடி கொண்டிருக்கிற ஒருவரை எதன் அடிப்படையில் நீங்கள் ஒப்பிட முடியும்? இல்ல, தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னும் போது பிற கட்சி, நீங்க சொன்ன மாதிரி பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய வெற்றிக்கும் அவர் அடிப்படையா இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய சொந்த மாநிலத்திலேயே புதிதாக வருபவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் 238 தொகுதிகளில் 236 டெபாசிட் இழந்திருக்காரு. அந்த மாதிரியான சூழலோடு தான் இங்க இருக்கிறத ஒப்பிட முடியுமான்னு கேட்கிறேன். சார், இப்போ யார் ஜனநாயகத்துக்கு வந்தாலும் வரவேற்கணுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஆனால் சில பேருக்கு திரைக்கு பின்னால் பலம், பின்னால் இருந்து இயக்குகிற போது அவர்களுக்கு பலம் இருக்கும். திரு விஜய் அவர்களோட சேர்ந்தும் அவர் தோன்றி இருக்காரு, மேடையில தோன்றி இருக்காரு. அது அவருடைய அரசியலுக்கு வந்த பிறகு வந்தாரு. சில பேர் திரைக்கு முன்னால், அரசியல்ல முன்னால் வந்து இயக்குகிற போது பலம். இப்ப பல கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சிகளுக்கு முகமாக சிலர் இருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருந்து, தலைவர்களுக்கு பின்னால் இருந்து சிலர் இயக்குவார்கள். இந்த பின்னால் இருக்கிறவர்கள் முன்னால் வரணும்னு நினைச்சாலே அது அவர்களுக்கு பெரிய வெற்றியை தராது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது ஐயா PK அவர் இவ்வளவு முதலமைச்சர்களுக்கு வெற்றியை தேடி தந்தவர். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக 2014 ஐயா மோடியினுடைய வெற்றியையே அவர் தீர்மானித்தவர். அந்த வகையில் அவர் ஜனநாயகத்துக்கு வந்தது சரி, 2% வாக்குகள், 2%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு ஜனநாயக மரபில் இதை நான் தோல்வியாக கருத மாட்டேன். அவர் ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிறார், மக்களோடு உரையாடி இருக்கிறார். முதல்ல என்ன கேட்டாங்க, 243 தொகுதிக்கு அவர் வேட்பாளரை போற்றுவாரான்னு கேட்டாங்க. அவர் வேட்பாளரை போட்டாரு. PKவெல்லாம் பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் யாருக்குங்க தெரியும் அப்படின்னு கேட்டாரு. மாநிலம் முழுக்க அவர் பயணம் பண்ணாரு. இன்றைக்கு இந்த தேர்தலில் இவ்வளவு வாங்கியிருக்காரு. இனி வருகிற காலங்களில் அவரே சொல்வதை போல நான் ஒன்று அட் த டாப் ஆர் ஃப்ளோர் அப்படின்னாரு. நான் இது வெற்றி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் அடுத்த தேர்தல்கள். இப்போ PK அவர்கள் பிரசாந்த் கிஷோர் பின்பற்றிய இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பிரதான கட்சிகளோட கூட்டணி போகாம தனித்துதான் என்றார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இல்ல ஐயா விஜய் திரும்ப திரும்ப கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஐயா விஜய் கூட்டணி பற்றிய தன்னுடைய கைகளை இறுக்கமா மூடி வச்சிருக்காங்க, இன்னும் திறக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் பலரும் அவரோடு கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு, எங்களை முதல்வர்களாக ஐயா விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவரோடு நாங்கள் கூட்டணி. இரண்டாவதாக திமுகவோடும் பாஜகவோடும் எங்களுக்கு கூட்டணி இல்லை. அப்ப இந்த ரெண்டை சொல்லிட்டாலே இருவரும் முன்னேற்ற கழகங்களோடு அவர் கூட்டணிக்கு போக வாய்ப்பே இல்லை. ஏனைய கட்சிகளுக்கு அவர் கதவுகளை திறந்து வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இல்ல, இன்று பேசும்போது பாஜகவோட யாரு கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்க கூடவும் கூட்டணி போக வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொல்றேன். அப்ப அஇஅதிமுக நீங்க முதல்வரா எங்களை ஏற்றுக்கொள்வரோடு தான் கூட்டணினா திமுகவும் அவரை முதல்வரா ஏற்றுக்காது, அஇஅதிமுகவும் அவரை முதல்வரா ஏற்றுக்காது. அப்ப இந்த ரெண்டு பெரும் கழகங்களோடும் அவருக்கு கூட்டணி இல்லை. ஏனைய கட்சிகளோடு அவருக்கு கூட்டணி இருக்கிறது. இதுல அவர் கவனமா நம்ம பார்த்தோம்னா, அவர் தேசிய கட்சிகளில் பாஜகவை விமர்சிக்கிறார், காங்கிரஸை விமர்சிப்பதில்லை. மாநிலத்தின் இருவரும் கட்சிகளான அஇஅதிமுகவை விமர்சிப்பதில்லை, திமுகவை விமர்சிக்கிறார். அப்ப அவர் ரொம்ப தெளிவா போறாரு. என்னன்னா, இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களோடு இவ்வளவு நாட்களும் ஒரு மைனர் பார்ட்னரா இருந்தாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாமல், நீங்க எல்லாம் வாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவர் சொல்ற முக்கியமான மூணாவது விஷயம் என்னன்னா, எங்களோட யார் வந்தாலும் நாங்க அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்றது. இத இருவரும் முன்னேற்ற கழகங்களும் இன்னும் சொல்லல. அப்ப என்னன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவர் இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு சவால் விடுகிற வகையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவார். அதை நோக்கிதான் அவருடைய நகர்வுகள் இருக்கு. ஆனா ரொம்ப வெளிப்படையாக வெடித்து பேசாமல், ரொம்பவும் கைகளை அப்படி he is playing the cards close to his chest அது போல அரசியல் செய்கிறார். தொடர்ந்து பேசுவோம். திரு அக்னீஸ்வரன், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி வைக்க 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு தாவேக்காவோட திரு CT நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கான அந்த கூட்டணி கதவை முழுசா மூடிருச்சா தாவேக்கா? இல்ல, அது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான். ஆனால் தமிழ்நாட்டில் சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும், ஏன் அரசியல் கட்சிகளுக்கு கூட அந்த விருப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் சில பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். எப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் தாவேகா சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு. இன்னொன்று, அதிமுகவுடன் தாவேகா சேர்ந்துட்டா கண்டிப்பா திமுக ஆட்சியை விட்டு போய்விடும்.
இந்த ரெண்டு பிம்பமும் சரியான பார்வை அல்ல அப்படின்றது என்னுடைய பார்வை. ஏன்னா நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் 45%, அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் எடுத்தது 39%. அப்ப இது ரெண்டுக்கும், திமுகவுக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 5% தான். அப்ப 2021க்கு பிறகு 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த 5% வித்தியாசம் இந்த திமுகவினுடைய எதிர்மறை வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அந்த 5% அதிமுக இந்த 2026 பெற்றுவிடும். அதனால அப்படியே தொடருதா இப்பவும்? அப்படி கிடையாது. ஆனால் இந்த கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி தொடர்தோ இல்லையோ கட்சி அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை சாதித்து அது தர்க்க ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நியாயத்தின் அடிப்படையில் அந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது 1. 2, நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா நீங்க மொத்தமா நீங்க வாங்கின வாக்குகள், திமுக கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்குகள் 46%, அதிமுக வாங்கிய வாக்குகள் 23%, தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வாங்கிய வாக்குகள் 18%. இப்ப இத ரெண்டையும் நீங்க சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு 41% வந்துரும். நாடாளுமன்ற தேர்தலில் எது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததனால 41% வந்துருச்சு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் வாங்கியது 46%. இந்த 5% எதிர்மறை வாக்குகள் சேர்த்தீங்கன்னா இங்கேயும் 46% அதிமுக. கடந்த தேர்தல்களை சொல்றீங்க, அந்த கடந்த தேர்தல்ல உங்க கூட்டணியில பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப புதுசா ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு தாவேகான்னு. அப்ப அந்த வாக்குகள் பிரியற மாதிரி தோணலையா? அதே வாக்கு சதவீதம் மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நெடிய கேள்வி. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா புள்ளி விவரத்தை தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்கறீங்க. கரெக்ட் தான். அதே கூட்டணி தானா அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க திமுகவுடன் அதே கூட்டணி தான். திமுகவுல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத வாக்குகள்? அதே சதவீத வாக்குகள் இன்னைக்கு அதிமுகவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்குல்ல. அதனால ரெண்டையுமே கழிச்சிருங்க, விட்டுருங்க. அடுத்து திமுகவுல வேற என்ன கட்சி இருக்குது? விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இவங்கெல்லாம் இருக்காங்களா? இதையெல்லாம் சேர்ந்து 4%, அதிகபட்சமா 5% வச்சுக்கோங்க. அந்த 5% வாக்குகள் என்டிஏவில் பாமக சேர்ந்தாலும் சரி, அதிமுகவுடன் பாமக சேர்ந்தாலும் சரி, 4.2% பாமகவுக்கு இருக்கு. அப்போ எந்த தரத்துல பார்த்தாலும் சமமாகத்தான் இருக்கிறது. இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். அதிமுகவுடன் தாவேகா சேருமா சேராதா என்பதுதான் உங்கள் கேள்வி. அதற்கு என்ன பதில் கேட்டீங்கன்னா, அதிமுக என்பது திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு எல்லா தகுதியும் கட்டமைப்பு இருக்கு. பாயாசம் ரெடி. அதுல கொஞ்சம் ஏலக்காய் போட்டா கமகமன் மணக்கும், அவ்வளவுதான். தாவேகா வந்தால் அது கூடுதல் பலமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனால் தாவேகா வராமல் இருந்தாலும் அதிமுக கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைக்கும். அதுல மாற்றமே இல்ல. இதுல நம்பிக்கை. தொடர்ச்சியான அழைப்புகள் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுட்டாங்க. தை பிறந்தா வழி பிறக்கும், இல்லனா திமுக இருக்க விட மாட்டாங்க. தொடர்ச்சியான அழைப்புகள் இந்த சைடுல இருந்து தானே வருது, அதிமுக சைடுல இருந்து தானே வருது. அது இல்லன்னு சொல்லலையே, எதிர்பார்ப்பு தானே, கமகமப்பு தானே, ஒரு எதிர்பார்ப்பு தானே. என்ன எல்லாமே போட்டாச்சு, அதிகமா பால் ஊத்திட்டோம், பாயாசம் வச்சு எல்லாத்தையும் வச்சாச்சு. அது கொஞ்சம் போட்டோம்னா அது ஒரு மணக்கும் அப்படின்றதுனால எதிர்பார்க்கிறாங்க. அதற்காக அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கலாம், இங்கு வரவும் செய்யலாம். ஆனால் கூடுதல் பலமாகத்தான் பார்ப்பார்களே ஒழிய அவர்களுடைய இயற்கையான பலம் அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததற்கு பிறகு, தமாக வந்ததற்கு பிறகு அது வலிமையோடு தான் இருக்கிறது. ஏற்கனவே தன் பலத்தில் தான் அதிமுக இயங்கி கொண்டிருக்கிறது. உடனே இவங்க சொல்லுவாங்க, இல்ல அங்க அப்படி பிரச்சனைக்கு இங்க எது நடந்தாலும் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க மேடம். அப்படிதான் நான் பாக்குறேன். அழைப்பை தொடர்ச்சியா விடுத்ததும் அதிமுக அப்படின்றதும் இந்த இடத்துல அதே நேரத்துல சரி, சரியான கேள்வி. அதே நேரத்துல அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேக எங்காவது மறுத்தது உண்டா? தேசிய ஜனநாயக கூட்டணியோட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுடையும் 1% கூட வாய்ப்பு இல்ல கூட்டணி வைக்க அப்படின்னு நிர்மல்குமார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அந்த நிலைப்பாடோடு இருங்க. ஆனால் இங்க நடக்க போறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி.
ஒரு மக்கள் நல கூட்டணி போல அது மாறிவிடுமோ என்கிற அச்சமும் அந்த கூட்டணிக்கு போறவங்களுக்கு வரும்ல. நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியில சேர்ந்தா தப்பா நமக்கு ஒரு மரியாதை இருக்கும் என்பது தெரியாதா? பிரசாந்த் கிஷோர் உலக வங்கியில வேலை பார்த்தவர், பன்னாட்டு ஐக்கிய நாட்டு சபையில இருந்தவர், மிகப்பெரிய நாட்டினுடைய பிரதமரையும் நம்மளுடைய பல மாநில முதலமைச்சரை உருவாக்கினவர். ஆனால் அவர் எடுத்த வாக்கு சதவீதம் 3.4%. 243 தொகுதிகளிலும் அவர் வேட்பாளரை நிறுத்தவில்லை. வெறும் 238 தொகுதியில் தான் நின்றார், நிற்க வைத்தார். மக்களுடைய எதிர்பார்ப்பு கள அரசியல் வேற, கட்டமைப்பு அரசியல் வேற. கள அரசியல் எப்படி வேணாலும் நீங்க கூட்டிக்கலாம். ஒப்பீடு சரியா? பிரசாந்த் கிஷோர் விஜய் ஒப்பீடு சரியா? அல்ல, அது சரியே இல்ல. அது ஏற்கனவே பெருமாள் மணி சார் ரொம்ப ஆய்வாளர் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அவரை குறிப்பிடுறீங்களே, அது கேட்டு அந்த ஒப்பீடே முதல்ல சரியில்லை. இங்கு கள அரசியல் எல்லாருமே கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் கட்டமைப்பு அரசியல் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் இருக்கிறது. என்னதான் காங்கிரஸ் மத்தியில வலிமையான பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் பீகாருக்குள்ள அந்த மாநில கட்சிகள் தானே நீங்க கூட்டணி வச்சீங்க. இங்க பாஜக ஜேடியு தலைமையில தான் கூட்டணி. அதே மாதிரி அங்க காங்கிரஸ் மகா கண்பன், அது ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு தான் கூட்டணி காங்கிரஸ். ஆக என்னதான் வலிமை மிக்க தேசிய கட்சிகளாக இருந்தாலும் அந்த மாநில கட்சிகளின் மீது தான் கூட்டணி அமைக்க முடிந்தது. தேசிய கட்சிகள் என்ன முடிவெடுக்குதுன்னு தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுமன் ஸ்ரீராமன், ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தி அங்கங்க சலசலப்புகள் எழுந்த நிலையில இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி இல்ல அப்படின்றத மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்காரு. 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு இருக்காரு. உங்களுடைய பார்வை? அவங்க என்ன வேணா சொல்லட்டும். ஜனவரி மாதத்திற்கு பிறகு என்ன கூறுகிறார்களோ அதை வைத்து கொண்டுதான் எங்க கூட்டணி செல்கிறது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே காங்கிரஸ் திமுக விட்டுட்டு போகுமா? ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் டாக்டிக். ஒருவேளை நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்தாக்க எங்களுடைய முக்கியத்துவத்தை அதிமுக குறைத்து எடை போடக்கூடாது. இப்பவே ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க கூட்டணிக்கு போறோம் அப்படின்னா அதிமுகவுக்கே சரி, அவங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் நம்ம கிட்ட வந்துட்டாங்க இப்பவே அப்படின்னா அவங்க இடஒதுக்கீட்டுல எல்லாமே பிரச்சனை இருக்கும். அதனால ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். யாருடனும் கூட்டணி கிடையாது, யாருடனும் கூட்டணி கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கிரிட்டிக்கல் மாஸ் இல்லை இல்லை இல்லை. கரூர் சம்பவத்திற்கு பிறகும் அது இன்னும் குறைந்திருக்கிறது. அதனால அவர்கள் தனித்து அவங்களும் தான் எவ்வளவு நாளா சொல்றாங்க, எங்கள் தலைமையில் கூட்டணி, எதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், திமுக பாஜக அல்லாத கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணிக்கு தயார், விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தயார் சொன்னாங்களா? எவ்வளவு கட்சி வந்தாங்க? இது சொல்லி 1 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே, 8 மாசம் 9 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க தயார் 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 தயார்னு. ஆனா இது வரைக்கும் யாருமே வரலையே, சிறிய கட்சி கூட வரலையே. அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் மற்ற கட்சிகளில் இருந்தும் வரவில்லை. இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு, அப்போ மற்ற கட்சிகளில் இருந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் இருந்த தலைவர்கள் அங்கு மாறி போனாங்க. அவங்க ரொம்ப பெரிய தலைவர்களா இருந்தாங்களா இல்லையா அது வேற விஷயம். பட் ஒரு ஸ்ட்ரீம் போனாங்க. இப்போ இவர் அந்த மாதிரி அனுபவம் மிக்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்களே, நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரி கிட்ட எஸ்ஐஆரை பத்தி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த தேர்தல் அதிகாரிக்கும் அதுக்கு தொடர்பு இல்லை. அதே மாதிரி நேத்து என்ன சொன்னாங்க, ஒரு வீடியோ போட்டு விஜயே சொன்னார், எஸ்ஐஆர் வரும், இந்த ஓட்டு நீங்க என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நினைச்சேன். இன்னைக்கு பார்த்தா உங்க ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு வினோதமான கட்சியா இருக்கு, வித்தியாசமான. விஜய் முன் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அது மட்டும்தானா? அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போறதுதான் ஒரே வாய்ப்பா விஜய்க்கு முன்னாடி இருக்கிறது? வேற என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க? காங்கிரஸ் வராதுங்க. காங்கிரஸ் அது திமுகவோட இல்லாட்டி திமுக மொத்தமா 5 சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருவாங்கிற பயத்துல இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது உயிரோடு வச்சிருப்பாங்க. இதே ஜனவரி வரைக்கும் போயிட்டு இருக்கும். காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, டெல்லிக்கு கேசி வேணுகோபாலோட பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இருக்கவே இருக்காது.
ஆனால் இதனால் காங்கிரஸ் வந்து திமுக விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கவலை, பீகார்ல வேற நடந்த இந்த மிக பிரம்மாண்ட தோல்விக்கு பிறகு திமுக ஏற்கனவே இருக்கிற சீட்ல கை வச்சு கொடுக்க முடியாதுன்ட்டாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த கவலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டு இருக்கும். மெயின் இஷ்யூ என்னன்னா, நீங்க பிரசாந்த் கிஷோர் எடுத்தீங்க. பிரசாந்த் கிஷோர் கடந்த 2 ஆண்டு காலத்துக்கு கிராமம் கிராமமாக பீகார்ல சென்றிருக்கிறார். கிராமம் கிராமமாக சென்றிருக்கிறார் 2 ஆண்டுகள். இவர் என்னங்க மொத்தம் 3 மீட்டிங் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் இந்த சனிக்கிழமை ஆரம்பிச்சாரு. அதுல 3வது மீட்டிங்லயே இந்த துயர சம்பவம் நடந்துச்சு. அதோட அதுவும் முடிஞ்சிருச்சு. என்ன எனக்கு புரியலைங்க. பிரசாந்த் கிஷோர் என்னதான் நம்ம சரி 3.25% தான் எடுத்தாருங்க. 50 இடங்களில் ஜன்ஸ்வராஜ் கட்சி 3வது இடம், 32 இடங்களில் 10,000 ஒரு இடத்தில் 2வது இடம், 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றபடியாக வந்த வேட்பாளருக்கு விட அந்த மார்ஜினை விட அதிகமான வாக்குகள் ஜன்ஸ்வராஜ் 12 தொகுதியில, அதாவது அந்த 12 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற நிர்ணயித்திருக்கிறாங்க ஜன்ஸ்வராஜ். சோ ஒரு வழியில 38ல 236 தொகுதியில டெபாசிட் போச்சுன்னா அது மிகப்பெரிய தோல்வி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் போட்டு இருக்கிறார். இது வந்து இப்போதைக்கு இல்லைன்னா கூட இப்போ பீகார்ல 2 பெரும் தலைவர்களும் கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நிதிஷ்குமாருக்கு இது இறுதி டேர்ம் ஆகத்தான் இருக்க போகிறது. பரவலாக உடல்நலம் குன்றியிருக்கிறார். லாலு யாதவ் ஏற்கனவே உடல்நலம் குன்றியிருக்கிறார். சோ பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பீகார்ல அவர் உறுதிப்படி அவர் செயல்பட்டார், உறுதியாக 3வது போர்ஸாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அந்த ஒப்பீடை பத்தி பேசுறீங்க. பிரசாந்த் கிஷோரோட விஜய் சம்பந்தமான அந்த ஒப்பீடு சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு திரைக்கலைஞர், ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், இருவருடைய ஒப்பீடு மக்களை சந்திச்சிருக்காரு. இங்க விஜய் அவர்கள் எத்தனை வில்லேஜஸ்க்கு போய் எத்தனை மக்களை சந்திச்சிருக்காரு. அவர் கிராமமா 2.5 வருஷமா போயிட்டு இருக்காருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜன்ஸ்வராஜ் எப்ப நீங்க போய் எடுத்து எப்பல இருந்து வில்லேஜா போறதுன்னா, நான் வந்து பிளையிங் விசிட் கொடுத்துட்டு சொந்த பிளைன்ல பிரைவேட் பிளைன்ல திரும்பி வருது நான் சொல்லல. கிராமத்திலேயே தங்குறது, அந்தந்த ஊர்லயே தங்கி பக்கத்து ஊருக்கு போறது, அடுத்து போறது 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சரி, சோ நீங்க ஒப்பிடுறதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஒப்பிடுறதுக்கு there is no comparison. நம்ம தொடர்ந்து பேசலாம். மூவி அப்பீல்னால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பெரிய ஸ்டார், அந்த ஸ்டார்டம் வச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாரு. இது இவரையும் கம்பேர் பண்ணுவோம். பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி இல்லைன்னா தாவேகா திமுக இடையேதான் போட்டி அப்படின்னு இன்னும் சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அடுத்த சுற்றுலா அந்த கேள்வியோட உங்ககிட்ட வர நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், என்னதான் நினைக்கிறாரு விஜய்? இல்ல, விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கூட்டணி தேவையா தேவையில்லையாங்கிறதுல அவர் முதல்ல மனக்குழப்பத்துலதான் இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பெருமாள்மணி என்ன பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. கைகளை விஜய் அவர்கள் தான் மூடி வச்சிருக்காரு. அது மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஏன்னா திறந்துட்டானா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் வெளியே. அதனால அவர் மூடியே இப்போதைக்கு வச்சிருக்கிறதா அவருக்கு சேஃப் அப்படின்னு விஜய் கட்டாயமா நினைப்பாரு. ஒரு கணக்கு சொன்னாங்க, 45, 39. ஒருவேளை விஜய் வந்து வேற ஏதோ மாநிலத்துல போட்டி போட போறாருன்னு அதிமுக நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுலதான் போட்டி போட போறாரு. அவர் எல்லா கட்சிகளுடைய ஓட்டை தான் எடுக்க போறாரு. இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி விஷயத்துல காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்க்கிறார். காங்கிரஸ் வந்தா நமக்கு நல்லது, காங்கிரஸ் வந்தா சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஓரளவு மொத்தமா, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பக்கபலமா அதற்கான வாய்ப்பு இருக்கா திரு சுவாமிநாதன்? இல்ல, அவர் வந்து இல்ல அதற்கான வாய்ப்பு என்பதை விட ஒரு வாய்ப்பு உருவாகிறாதான் காத்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இருக்கைகள் ஒருவேளை சீட்டை குறைவாக கொடுத்தா கொஞ்சம் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடலாம் நினைக்கலாம். காங்கிரஸ் வந்து இன்னொன்று வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் இனி அவர்களுக்கான தேர்தல். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்று பார்க்கிற பொழுது காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம பழைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை முதல்ல பிரதமர் வேட்பாளர் சொன்னது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணக்கத்தை பார்க்கிறோம். சகோதரர்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினதாகட்டும், அதற்காக பீகாருக்கு போய் பரப்புரை செய்ததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா? அந்த இணக்கத்தை அது தாவேகாவால உடைச்சிட முடியுமா? அவர்களுக்கு வந்து ஒரு
அந்த இந்த இணக்கம் இருந்தாலுமே அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் கேரளா மாநிலத்துல நடக்க இருக்கு, பாண்டிச்சேரியில நடக்க இருக்கு. சோ இப்ப விஜய் போன்ற ஒருவரோடு சேர்ந்துட்டா அவர்கள் எங்கேயாவது அந்த கேரளாவா இருக்கலாம், பாண்டிச்சேரியா இருக்கலாம். இவனால கடைக்கோடி கன்னியாகுமரியில இருக்கு, எனக்கு கேரளா ரொம்ப பக்கம். கேரளாவே கணிசமான அளவுக்கு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கூட காங்கிரஸ் கணக்கு போடலாம். அந்த மாதிரியான சில கணக்குகளுக்காக விஜய் அவர்கள் காத்திருக்காரு. பட் அதை விட அவர் நீ இன்னொன்னு இருக்கு மேடம், இப்ப காங்கிரஸோட சேர்ந்தாலே விஜய் வந்து ஒரு முக்கிய சக்தியா வந்துருவாருன்னா, ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்ல நினைக்கிறேன். காங்கிரஸோட செல்வாக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படின்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. இவ்வளவுக்கு பாராளுமன்ற தேர்தல் 2014 மோடியா ராகுல் காந்தியா என்பதாக நடக்கக்கூடிய தேர்தல். அதுல காங்கிரஸ் 39 தொகுதிகளையும் போட்டியிட்டு இருந்த மொத்த ஓட்டே 4.37% தான். சோ அது காங்கிரசுக்கும் பலன் தருமா அல்லது தாவேகாக்கும் பலன் தருமா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதே ஒருவேளை கூட்டணி கணக்குகள் மாறி இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சியோட தான் கூட்டணி இல்ல, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கை என்கிற ஒரு மிக முக்கியமான காரணத்துல அதிமுகவும் தாவேகாவும் ஒரு கட்டத்தில் அணி சேர்ந்துட்டாங்கன்னா அது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து விடுவார்கள். அதுதான் கலைதாட்டான, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக தாவேகா என்கிற ஒரு புதிய அணி உருவாகும். அப்படி உருவானா அது சாத்தியம். மீண்டும் மீண்டும் தாவேகா தரப்புல இருந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அதிமுக அதை ஏத்துக்குவாங்களா? இல்ல அது ஒரு ஆமா, அது வந்து அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய பேர வலிமையை கூட்டுறாங்கல்ல, ஒரு கணிசமான தொகுதியில எண்ணிக்கை வரணும், ஒரு நபர் எத்தனை சமரசம் செய்ய முடியும், அதனால அவங்க வந்து பேர வலிமையை கூட்டு. நீங்க இப்படியே களத்துக்கு போனார்னா விஜய் அவர்கள் நிச்சயமாக ஒரு மூன்றாவது பெரிய சக்தியா இருப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திமுக அதிமுக தாவேகா மும்முனை போட்டி களம் ரொம்ப கூர்மையா இருக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2005 கட்சியை தொடங்கி 2006 சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்கள் 8.35% எடுத்தார். நம்ம இன்னைக்கு ஒரு பிரசாந்த் கிஷோரோடு இவரை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாற்று சக்தியா வந்தார். விஜய் போன்றெல்லாம் கூட அவர் வரல. விஜய் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதும் களத்துக்கு வந்தார். ரெண்டு பேரும் வந்துட்டு அவர் விஜயகாந்த் என்னெல்லாம் பேச கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணிந்தார். இன்னைக்கு மாதிரி சமூக வலைதள பெருக்கம் இல்லாத காலகட்டம். ஆன பிறகு விஜயகாந்த் 8.35% எடுத்தார். நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரைத்துறையில விஜயகாந்த் நம்பர் 1 இருந்தாருன்னா அவர் இருந்த காலகட்டத்தில் ரஜினியும் கமலஹாசனும் நம்பர் 1, 2 இருந்தாங்க. விஜயகாந்த் 3வது நடிகராக இருந்தார். ஆன பின்னும் கூட விஜய் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய காலம், கலைஞர் அவர்களுடைய காலம் இரண்டையும் ஒரு மதிப்பீடு செய்து அவர் 8.35 வரார். அடுத்த பாராளுமன்ற தேர்தலே 10% தொடராரு. அப்ப அதை விட இரட்டிப்பு ஓட்டு நிச்சயமா விஜய் அவர்கள்ட்ட இருக்கும். ஒரு 15% வரைக்கும் தொடரலாம் அசால்ட்டா. அது அவருடைய திரைபிம்பம். இன்னொன்னு, விஜய் அவர்கள் கிராமமா போறது, பல பகுதி மக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை கடந்து சும்மா காலையில பொழுது போலேன்னு வீட்டுல டிவியை போட்டா காலையில இருந்து சாயந்தரத்துக்கு ஒளிபரப்பாயிருது. ஏதோ ஒரு விஷயம் விஜய் சார்ந்த ஒரு விஷயம் மக்கள் கண்ணுல பட்டுருது. அது ஒரு வகையில ஒரு மறைமுக பிரச்சாரமா விஜய் களத்துல இருக்காருங்கிறத காட்டுறதுக்கான நீங்க நேரடி காலத்துக்கு வரணும். ஆனா விஜய் இப்ப பாருங்க, எஸ்ஐஆருக்கு இன்னைக்கு அந்த தாவேக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. இந்த மாத தொடக்கத்திலேயே ஒரு மீனவ சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட போதும் களத்துக்கு போயிருக்காங்க. இந்த போராட்டம் பண்ணியிருந்தாங்க, அங்க ராஜ்பவன் போன்றவர்கள் கலந்துருந்தாங்க. பட் இது போதாது. நீங்க களத்துல கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்களால் நல்ல ஓட்டை காட்ட முடியும். அவர் ஒரு பிரசாந்த் கிஷோரா நிச்சயமா இருக்க மாட்டார், நல்ல ஓட்டை காட்ட முடியும். அது அவருடைய திரை பிம்பத்தினால் ஏற்படக்கூடியது. ஆனால் அது வெற்றியே தராது. அவருடைய இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும்னா அதிமுக தாவேகா என்கிற ஒரு புள்ளி இணைந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படி இல்லையா அவர் காங்கிரஸோடு சேர்ந்தா 2 பேருமே முயற்சி செய்வார். ஒரு புதிய அணி அது எப்படி இருக்கு மக்கள் கிட்ட அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் பார்க்கப்படும். இப்போ தாவேகா தலைமையில அப்படின்னும் போது தாவேகா திமுக இடையே தான் போட்டி அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கருத்து சொல்றதாகட்டும், இன்னைக்கு தேமுதிகவுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது நாங்க இன்னும் எப்படி வேணாலும் நடக்கலாம், தாவேகாவோட கூட்டணி தொடர்பான கேள்வி கேட்கும் போது எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தாவேகாவை தலைமையாக வைத்து ஒரு கூட்டணி உருவாவதற்கான அச்சாரமாக பார்க்க முடியாதா? அவர்கள் தாவேகா காங்கிரஸோடோ அல்லது அதிமுகவோடோ அணி சேர்ந்தால் போய் போவாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அவன் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் என்கிற பொழுது அவர் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க முடியாது. அதனால அவர் அதற்கு மாற்றாக எதை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் வருமோ அந்த பாயிண்ட் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை போல அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இன்னொன்று, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போன்றவர்கள் அதிமுக விஜய் என்கிற ஒரு அணி உருவானாலோ அல்லது அதிமுக அல்லது மன்னிக்கணும் தாவேகா காங்கிரஸ் போன்ற ஒரு வலுவான ஒரு அணி உருவானாலும் நிச்சயமா விஜய் கூட போவாங்க. ஆனா யாருமே நீங்க தேமுதிகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பாத்தீங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடம் பிடிச்சாங்க. அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் விஜயகாந்த். ஆனா 2016க்கு பின்பு மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர் நம்ம சொன்ன மாதிரி 8.35% முதல் தேர்தலில் காட்டினவர். அடுத்த தேர்தலில் 10% காட்டினவர்.
2010 2009 பாராளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி இருக்கைக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரானவர். ஆனா 2016 ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி மக்கள் நல கூட்டணி சந்திக்கிற பொழுது அவரையாலே வெற்றி பெற முடியல. அந்த அணி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறது. 2021 இன்னைக்கு நீங்க கிட்ட டிடிவி தினகரன் அவருடைய அமமுக இடம்பெற்றார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவமே இல்லை தேமுதிக. அப்ப அவர்களுக்கெல்லாம் வெற்றி முக்கியம் ஒரு சட்டமன்ற தேர்தல். அதனால அணிகள் அமைந்து பின்புதான், அவர்கள் ஜனவரிக்கெல்லாம் பின்புதான் விஜய் அவர்களால் ஒரு அணியை அமைக்க முடிந்தால் அந்த அணியோடு தேமுதிக இடம்பெறும். அணியை அமைக்க முடியாவிட்டால் அவர்கள் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு அப்படிதான் முடிவெடுப்பாங்க. அதை நோக்கி போவதற்கான வாய்ப்பும் திறந்துதான் இருக்கா? கேட்கல மேடம். அந்த கட்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்புகளும் திறந்துதான் இருக்குன்றீங்களா? அதாவது விஜய் அவர்கள் வேறு ஒரு வலுவான அணி, அது அதிமுக இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு அணியை உருவாக்கினால் மட்டும்தான் மற்ற சிறிய கட்சிகள் வருவாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை, காங்கிரஸோட ஒரு ஏதோ ஒரு வகையில கை கொடுத்துட்டா நிச்சயமா ஒரு பின்னாடி பெரிய கட்சிகள் வரும். இதே அதிமுகவும் தவேகவும் ஏதோ ஒரு புள்ளியில இணைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் வரும். ஆனா இது எல்லாம் நடக்குமா? இதுதான் விஜய் விரும்புகிறார். நம்ம தலைமையில ஒரு அணி என்பது அவருடைய முதல் விருப்பம். விஜய் தலைமையில் ஒரு அணி என்பது அவருடைய விருப்பம். பட் அது ஒரு எட்டாக்கணியா தான் இருக்கு. பெருமாள்மணி சொன்ன மாதிரி கைகளை அவர் மூடி வைக்கல, திறந்து வைத்திருந்தால் கையில ஒண்ணுமே இல்லை என்பதை கண்டுபிடித்து வருவார்கள். கூட்டணிக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க சாமி. இன்னும் அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல சாமி. இன்னுமா தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலம் தானே இருக்கு. அவர் ஒரு ஹீரோங்க. இன்னும் இன்டர்வல் முடிஞ்சுதாங்க இது கிளைமாக்ஸ் இருக்கு. நீங்க இப்பவே வந்து கேட்டீங்கன்னா இன்னும் இன்டர்வலுக்கே வரல. முழு படத்தையும் கிளைமாக்ஸ்ல சொல்லுவீங்கன்னா எப்படி தெரியுது? ஜனநாயகம் படத்தை சொல்றாரு. இல்ல இன்டர்வல் வர அதுதான் சொல்றேன். முழு படத்தையும் நாங்க கிளைமாக்ஸ்ல தான் சொல்லுவோம். இல்ல அது ப்ரீ கிளைமாக்ஸ் ஒன்னு இருக்கு. அது ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து உங்களுக்கு மார்ச்ல தெரியும், இன்டர்வல் வந்து ஜனவரியில தெரியும். அதனால இன்டர்வலுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளோட பேச்சுனே, ஜனநாயகன் வெளியே வரட்டும்னே. அன்னைக்காவது கையை திறப்பீங்களா? இல்ல ஜனவரிக்கு அப்புறம் நான் சொல்லியாச்சுல, இன்டர்வலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை. ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து மார்ச் மாசம், கிளைமாக்ஸ் வந்து தேர்தல் எப்ப நடக்குதோ அப்போ. அதுவரையில் வெறும் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இருக்கும். வெறும் பாடல்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்ட்ரோவே தேவையில்லைங்க. அரசியல் களத்துல அவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. அவருக்கு இன்ட்ரோ தேவையில்லை. ஆனா அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா மத்தவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லையா? அத கொடுக்க வேண்டிய கடமை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டர்வல் வந்து ஜனவரியில வருது, ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து மார்ச்ல வருது, கிளைமாக்ஸ் வந்து ஏப்ரல்ல எலெக்ஷனோட வருது. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து எல்லா முடிவுக்கும் வராதீங்க. டான்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் எல்லாம் இனிமேதான் ஆரம்பம் ஆகுது. அரசியலையும் திரைப்பட மாதிரி தான் அணுகுறாரு. அதோட ஒப்பிடலாம் இல்லையா? ஒரு கதாநாயகனை பத்தி பேசும்போது அரசியலையும் ஒப்பிடலாம் இல்லையா? அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை ஒப்பிடுறோம். இப்ப இன்னொரு இன்டெலெக்சுவலா ஒப்பிட்டோம்னா வேற மாதிரி ஒப்பிடுவோம். இவர் ஒரு திரை கதாநாயகன்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாமிக்கு என்ன சொல்றேன்னா, சாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு கிளைமாக்ஸ் முடிவு பண்ணாதீங்க. இன்னும் இன்டர்வல் பிளாக் இருக்கு, ப்ரீ கிளைமாக்ஸ் இருக்கு, அப்புறம் கிளைமாக்ஸ் இருக்கு. திரு சுமன், அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து திரு விஜய் அவருடைய கட்சியில அவருடைய கொள்கைகள் என்ன இதுவரை யாருக்கும் தெரியாது. என்ன செய்ய போறாரு தமிழ்நாட்டுக்கு, அது விளக்கமா எங்கேயாவது விளக்கியிருக்காங்களா? சரி, பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல், அதை தாண்டி அவர் என்ன செய்ய போறார், என்ன வர போறார்? பரந்தூர்ல விமான நிலையம் கட்டக்கூடாது. அதை தாண்டி ஒரு 4 விஷயம் சொல்லுங்களேன். அவருடைய தாவேகாவுடைய கட்சி கொள்கைகளை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன செய்ய போறாங்க? இல்ல உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? தாவேகா வந்த லான்ச்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அவருடைய திட்டங்கள் என்னங்க சொல்லுங்க. திரு பெருமாள்மணி, இல்ல எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி எந்த விதமான ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாத ஒரு நபர் அரசியலில் வந்து வெறும் அவருடைய சினிமா உடைய ஈர்ப்பை வைத்துக் கொண்டு ஒரே ஆண்டில் உழைப்பும் போடாமல் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்வது வந்து, அதாவது தமிழர்களுக்கு ஐ திங்க் இட் இஸ் தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான ஒரு கூர்மையான அறிவு இல்லாத நபர்கள் கருதுகிறார்கள் நினைக்கிறேன். ஏங்க, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருங்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல, திரு எடப்பாடி அவர்கள் 40 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் இல்ல, ஜெயலலிதா ஒர்க் பண்ணாங்க இல்ல, எம்ஜிஆர் ஒர்க் பண்ணார் இல்ல,
என்னது இது எனக்கு புரியல. வருவாரா உடனே முதலமைச்சர்? பிரசாந்த் கிஷோர் நான் ஏன் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் கிராமமா போனாரு. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் மொத்தம் 3 மீட்டிங் பேசிட்டு 4 ராலியில வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அதுவும் ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்ட். எனக்கு இதில் ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு தோணவில்லை. கேட்போம் திரு சுமந்த். அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அனுபவம் இல்லாம அரசியல் களத்துக்குள்ள வந்து நேரடியா முதலமைச்சர் ஆகணும்ன்றது எந்த விதத்துல நியாயம்ன்ற கேள்வி செய்ய போறாருன்னு கேளுங்க. இல்ல அதாவதுங்க, இல்ல ஐயாவோட கேள்விகள் எல்லாமே ரொம்ப அருமையானவை. இதுல ரொம்ப முக்கியமானது அவருடைய கொள்கை தலைவராக ஐயா பெரியாரை சொல்லிவிட்டார் ஐயா விஜய். ஐயா பெரியாரை சொல்லுகிற போது ஒன்றை மட்டும் சொல்லுகிறார், கடவுள் மறுப்பை தவிர அவருடைய எல்லா கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் எங்களுடைய பாதை. 5 பேரை சொல்லியிருக்காரு, அதுல ஐயா பெரியாரை மட்டும் எடுத்துக்குவோம். கடவுள் மறுப்பு இல்லாத ஐயா பெரியாரை தான் அண்ணாவும் ஏற்றுக்கொண்டார். என்னன்னா ஐயா பெரியார் கடவுள் மறுப்பு, அண்ணா என்ன சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நாங்க பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் தேங்காயும் உடைக்க மாட்டோம். அப்போ ஐயா பெரியாருடைய கடவுள் மறுப்புல இருந்து அண்ணாவே விலகி வந்துட்டாரு. அதே பாதை தான், அதே நெடும்பாதை தான். தமிழ்நாட்டினுடைய நெடும்பாதை என்ன, யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஐயா பெரியாரால் வடிவமைக்கப்பட்டது. பிரச்சாரத்துக்கு போறப்ப 2 பேர் யாரை துணைக்கு எடுத்தார்? ஐயா அண்ணா, பெருந்தகை அண்ணாவை துணைக்கு எடுத்தார். ஆசிரியர் வாத்தியார் என்று அழைக்கப்படுகிற ஐயா எம்ஜிஆரை கையில் எடுத்தார். அண்ணா பெரியார், அண்ணா எம்ஜிஆர், இந்த நெடும்பாதைக்குள்ளதான் அவர் வந்து நிக்கிறார். இதுல நீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையுமே கூட நீங்க விட்டுருங்க. பெரியார் பேசிய பெண் உரிமை, சமூக நீதி எல்லாம் தான். ஐயா கேட்ட 2வது கேள்விக்கு அதுல விடை இருக்கு. எங்க இந்த அனுபவம் இல்லை. நான் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன், நான் பாஸ் ஆகிறேன், போய் நான் முதல்ல ஐஏஎஸ் அதிகாரியா உட்கார்றேன்ல, யாராவது என்கிட்ட அனுபவத்தை கேட்பாங்களா? நான் ஒரு விஓ எக்ஸாம் எழுதுறேன், அரசியல் மாதிரி பொது வாழ்வில் வரும் சார் ஒன்னு சொல்றேன் சார், ஒருவருடைய தகுதி என்னன்னு கேட்கிறதே பெரியார் சொல்லியிருக்காரு. தகுதி என்ன என்று கேட்க கூடாது, வாய்ப்பை கொடுங்க, தகுதி தன்னால வரும். சார் அவர் முதலமைச்சரா நேரா போய் கோட்டையில உட்கார முடியாது, தேர்தலை சந்திக்கிறாரு. 118 எம்எல்ஏக்களை அவர் கையில் எடுத்தால் 12 லட்சம் அரசு ஊழியர்களை கையாளக்கூடிய கோட்டையில போய் உட்காருவார். அவருக்கு சீஃப் செக்ரட்டரி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பாரு. இதெல்லாம் ஒரு ஜனநாயக மரபு சார். நீங்க ஜனநாயக மரபுக்குள்ள புதிதாக வருகிற ஒருவரை என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டா, சார் நீங்க மக்களாட்சியை சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் சார், மன்னராட்சியை சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் சார். மக்களாட்சியில யார் வேணா வரலாம் சார். இவர் தானே கொடுத்தாரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டா ஐஏஎஸ் எங்க வர்றாங்க? முதல்ல ஸ்ட்ரெயிட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நேரா போய் சீஃப் செக்ரட்டரியா உட்கார முடியுமா? சப் கலெக்டரா ஜாயின் பண்றீங்க, சப் கலெக்டர் ஆயிட்டு நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிறதுக்கே 5 வருஷம் ஆகுது, மேலேயே ஆகும். என்னங்க இது? சார் அதே மாதிரி தான் சார் எம்எல்ஏ, சார் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுகிறவர், எம்எல்ஏக்கள் கூடி கட்சியினுடைய முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த முதல்வர் தன்னுடைய அமைச்சரவையை நியமிப்பாரு. ஒரு சார் இங்க பாருங்க, ஒரு ஐஏஎஸ் ஆக இருக்கக்கூடியவர் அவருடைய அனுபவத்தை பொறுத்து சப் கலெக்டரா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம். அதே போல எம்எல்ஏக்கள் கூடி ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் அவர் முதல் முறை எம்எல்ஏவா 10வது முறை எம்எல்ஏவான்லாம் கிடையாது சார். சார் நிர்வாகத்தினுடைய கூறுகளை கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க சார். நான் வந்து எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு ஜீனியஸா இருந்தாலும், நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து போஸ்டிங் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போய் கலெக்டர் ஆக முடியாது சார். அது ஐஏஎஸ் ஓட நிர்வாக நடைமுறை சார். முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க என்ன நிர்வாக நடைமுறை இருக்கு? 10 முறை எம்எல்ஏ இருந்தவர் தான் முதலமைச்சராக முடியும் இருக்கா? முதல்வர் ஒரு முதலமைச்சராக, இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல் சாசன சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாலே போதும். ஒருவர் 6 மாதத்துக்குள்ள எம்எல்ஏ ஆனா போதும் சார். என்னையா நீங்க இவ்வளவு விவரம்? நீங்க ஒரு ஐஏஎஸ் பதவி எப்படி போடப்படுகிறது, ஒரு முதல்வர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒப்பிட்டு பார்க்காம சொல்லலாமா? ஏங்க சட்ட ரீதியா எனக்கு சட்டம் தெரியுங்க, இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியுங்க. காமன் சென்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஒரு விமானத்தை ஒரு பைலட்டாக ஒருத்தர் போடுறோம், ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் வந்து நீங்களே கமாண்டரா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? ஆனா அரசியல் சாசனம் சொல்லுது சார், முதல் முறை சார் எம்எல்ஏவாக இல்லாத ஒருவர் கூட இந்த மாநிலத்தில் அமைச்சராக முதலமைச்சராக வர முடியும். 6 மாசத்துக்குள்ள அவர் எம்எல்ஏ ஆன போதும். அரசியல் சாசனம் அப்படி சொல்லுது ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்லையா?
எம்எல்ஏ ஆகணும்னு யாருமே தப்புன்னு சொல்லலைங்க. எம்எல்ஏ ஆகி ஒரு 5 ஆண்டு காலம் பணி செய்து அதற்கு பிறகு ஒரு அமைச்சர் ஆகி அப்படி அரசியல் சாசனம் சொல்லலையா? சரி, தொடர்ந்து பேசலாம். மக்களை நேரடியாக சென்று சந்திக்கிறது இல்லையா அப்படின்றது அவருடைய கேள்வியா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அக்னீஸ்வரன், நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட போறேன். திரு அக்னீஸ்வரன், ஒருபுறம் தினகரன், ஓபிஎஸ் மாதிரியான, ஓ பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள் கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாங்க. ஆனா மறுபுறம் நாம தாவேகாக்கு அழைப்பு விடுக்கிறோம். எப்படி அது சரி வரும்? கட்சியோட கட்டமைப்பை பலப்படுத்தணும், திமுகவை வீழ்த்தணும், திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா கட்சியை பலப்படுத்தணும், கூட்டணியை பலப்படுத்தணும்னா ஒரு நாம ரிஜெக்ட் பண்றோம், இன்னொரு பக்கம் வரவேற்கிறோம். அது கட்சியில நிலைப்பாடு. நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தான், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக வருவாரா அல்லது பொதுச் செயலாளர் வருவாரா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அரசியலில் 50 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்துக்காக உழைத்த அந்த கட்சியினுடைய உண்மையான விசுவாசியாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு அவர்கள் ஆக்கினார்கள். அதற்கு பிறகு சட்ட ரீதியாக வந்தார், வெற்றி பெற்றார். அது இருக்கட்டும். ஆனால் இங்கே நாம் எதிர்பார்க்க வேண்டியது, இந்தியாவில் மிகப்பெரிய அனுபவத்தோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, 17 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா பீகாரில் ஏன் தனித்து போட்டியிடவில்லை? ஏன் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் பீகாரில் தேர்தலை சந்தித்தது? 20 ஆண்டு காலம் முதலமைச்சர் மேடம் அவரு. அதுக்கு முன்னாடி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் ரயில்வே அமைச்சராக, விவசாய அமைச்சராக பல்வேறு துறைகள் அவங்க கூட்டணி போட்டாங்க, முடிவு வந்துருச்சு. அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தாவேகா அவர்களுக்கு அந்த கட்சிக்கு அனுபவம் இருக்கிறதா, அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தாண்டி நீங்க ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணாலும் கூட நீங்க டேராடூன்ல இருக்கக்கூடிய முசோரி லால் பகதூர் சாஸ்திரி அகாடமிக் சென்டர்ல ஓராண்டு காலம் பயிற்சி கொடுப்பாங்க. நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் அதற்கு பிறகு எங்கு போனாலும் நீங்கள் சப் கலெக்டரா போடுவாங்க. அதுக்கு பிறகு அது மாதிரி எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு அதை மறுத்து இருக்கிறார். இல்லைங்க, அப்படியெல்லாம் சில பேர் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு காங்கிரசும் தாவேகாவும் வர வாய்ப்பு உண்டா என்று கேட்டால் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வெளிப்படையா வரவேற்கிறாங்களே, வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க. இது ஒரு பலவீனமா உங்களை காட்டிடாதா? நீங்க அழைத்தால் நான் கேட்கிறேன், அப்படின்னா திமுக தொடர்ந்து 2019 இருந்து தனியாகவே நிக்க முடியாமல் கூட்டணியோட நிற்கிறதே, அப்ப திமுக பலவீனமா போச்சா? சில நேரத்தில் வெளியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறதுன்னு இருக்கு. நீங்க சில நேரத்தில் ஆலமரமாய் இருப்பதை விட ஆற்றில் ஓடுகிற நாணலாகவும் இருந்தால் தான் வளைந்து கொடுக்கிற தன்மையும் அரசியலுக்கு வேண்டும். பழம் நழுவி பாலில் விழுகிறது என்று 60 ஆண்டு காலம் அரசியல் பண்ண கலைஞர் கேட்டாரு, அன்னைக்கு அவர் பயந்துட்டாரா? முயற்சி செய்யலையா? ஏன் திரு விஜயகாந்த் அவர்கள் அதை மறுத்தார்? ஏனென்றால் அங்கு போனா அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்க முடியாது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தினால் விருத்தாச்சலத்தை நின்றார். அடுத்து 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். இன்னும் பொறுமையுடனும் பத்திரிகையாளரை நட்புடனும் நடத்தியிருந்தால் அவர் இன்றைய தினத்தில் முதலமைச்சர். அதனால சில வரலாறுகள் எல்லாத்துக்கும் இன்னொன்னு, நம்ம சார் ஒரு சாமிநாதன் சார் போகும்போது சொன்னாரு, இல்லைங்க அது 3வது இடத்துக்கு வந்துரும். முதலில் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி போறாங்கன்றத முதல்ல முடிவு பண்ணட்டும். 2வது 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னா பல ஆண்டு காலம் கொள்கைக்காகவும் இந்த தமிழுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வராரு நாம் தமிழர் கட்சி சீமான். அவர் 8.2% எடுத்திருக்கிறாரு. அவர்களை எங்கே தள்ளுவீர்கள்? 2. 3வது விஷயம், தாவேகாவுக்கு போகக்கூடிய வாக்குகள் யாராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானத்தின் பார்த்தா விசிகாவுக்கு சில தொண்டர்கள் ரசிகர்கள் போவாங்க, தேமுதிகவிலிருந்து போவாங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பெருவாரியாக இந்த 3 கட்சியிலிருந்து போகும். ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படை கட்டமைப்பை சேதாரம் பண்ணுகிற அளவிற்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்றது என் பார்வை. உங்களுடைய அனுமானம் திரு சாமிநாதன், இப்போது இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலாகட்டும், பீகார் தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழலாகட்டும், விஜய் எந்த முடிவை நோக்கி செல்வார் அப்படின்றது உங்களுடைய கருத்து கூட்டணி தொடர்பாக? கூட்டணி தொடர்பா விஜய் அவர்கள் ஒரு நம்பிக்கையோட காத்துதான் இருப்பாரு. அது ஜனவரி வரைக்குமே அவர் காத்திருப்பாரு. பட் அவருக்கு என்னன்னா காங்கிரஸ் தான் அதீதமான ஒரு ஆர்வம் இருக்கு. பட் காங்கிரஸ் அவருக்கு ஒரு வெற்றி பார்முலாவா நிச்சயமா இருக்காது. அதே நேரத்துல அதிமுக தாவேகா என்கிற ஒரு அணி ஒரு வேலை உருவாச்சுன்னா அதுல ஒரு பாஜக இருந்தா அது கடைசியோட போவே மாட்டார். அதிமுக அணி பாஜகவோடு இருக்கிறவரை அவர் போவே மாட்டார். ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன் மேடம். நீங்க ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நெருக்கத்துல மிக சர்வசாதாரணமா அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தார். இன்னைக்கு அவர் ரொம்ப தெரிந்த பார்ட்னரா இருக்காரு. அதனால நான் அக்னியை வைத்துக் கொண்டு பேசிவிட முடியாது. ரொம்ப தெரிந்த பார்ட்னரா இருக்கார். பட் விஜய் போன்றவர்கள் வர்றாங்கன்னா
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் ரேசே நெருங்கிவிடும் என்பதனால அந்த மாற்றங்கள் கூட எதிர்காலத்துல நடக்கலாம். பட் அதை விட மிக முக்கியமா இன்னைக்கு வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் பரப்புரை போயிருக்காரு. ஏன் இந்த சந்தேகத்தை கிளப்புறேன்னு சொல்றேன். நயினா நாகேந்திரன் அவர்கள் பரப்புரை போயிருக்காரு. இன்னைக்கு கூட கோவைப்பட்டியில பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை போனப்ப பாஜக தலைவர்கள் தான் வாலண்டியரா வண்டியிலேயே நின்னாங்க, எல்லாரும் பேசினாங்க. நயினா நாகேந்திரன் நேரில் போய் அழைப்பு கொடுத்தார். நிச்சயமா வாங்க, இந்த கூட்டத்துக்கு வாங்க, என்னோட பரப்புரைக்கு வாங்க. திருநெல்வேலியில அவர் வீட்டிலேயே விருந்தெல்லாம் வைத்தார். இன்னும் கூட ஏன் அதிமுகவோட பாஜகவோட இணைந்து களத்துக்கு போல? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு ஊர்ல அந்த வண்டியில கூட நின்று பேசல? அப்ப தாவேகா வருகைக்காக அதிமுகவும் காத்திருக்கு. ஒருவேளை பாஜகவை விட்டு வந்தால் நம்ம சேர்ந்து கொள்ளலாமா என்று தாவேகாவும் காத்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். அதிமுக தாவேகா அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் இன்னும் திறந்திருக்குன்னு பாக்குறீங்களா? பாஜக இல்லாத கூட்டணி பாஜக இல்லாவிட்டால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் அந்த முடிவை எடுக்கக்கூடிய இடம் நோக்கி அதிமுக நகருமா அல்லது விஜய் அவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள் கிடைக்குமா என்பதை பொறுத்துதான் அந்த முடிவுகள் இருக்கவே ஒழிய அப்படி ஒரு அணி அமையவே செய்யாது அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. உதாரணம், ஏன்னா அப்படி ஒரு அணி அமையாவிட்டால் 2 பேருக்குமே அது பேர் இல்லைன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட இந்த 2 கட்சிகளுமே அது அதிமுகவும் இருக்கலாம், தாவேகா இருக்கலாம். நீங்க தொடர்ந்து பேசணும், யார் ஓட்டு எடுப்பாருன்னு பேசணும் மேடம். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு என்பது அதிமுகவுடைய தொண்டர்கள் மட்டுமே போடக்கூடிய ஓட்டு இல்லை. அதுல மக்கள் ஓட்டு விழுந்தாதான் அவங்க ஜெயிக்க முடியும். நீங்க வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அதிமுக விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்திலே சொன்னாங்க எங்கிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப ஒருவேளை 2 கோடின்னு அவங்க சொல்றாங்களா இருக்கும். விஜய் சொன்னாரு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அப்ப திமுக 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. 6 கோடி ஓட்டு இருக்காங்க. இனிமேல் தான் எஸ்ஐஆர் வந்து சொல்ல போகுது. ஆனா அதை விட அதிகமா கட்சிகளோட உறுப்பினர் எண்ணிக்கை சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்ள வேண்டிய அரசுக்கு எதிரான ஓட்டை, அதாவது திமுக அரசுக்கு எதிரான ஓட்டையும் விஜய் உடைப்பாரு. அதே நேரத்துல திமுகவுக்கு கடந்த 2019 அன்னை குறிப்பிட்டார், அக்னிஸ்வரன் பேசும்போது குறிப்பிட்டார், 2019 இருந்தே இந்த கூட்டணி தொடருது அப்படின்னு குறிப்பிட்டார். அது முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு சிறுபான்மையினர் ஓட்டு. அந்த சிறுபான்மையினர் ஓட்டும் விஜய் ஒருவேளை தனித்து நின்று விட்டார், ஒருவேளை சந்திக்காம நின்றுட்டா பாஜக எதிர்ப்பு என்பது விஜய் தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவ அந்த கூட்டணிக்குள்ள போகல, அவர் உறுதியா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மிக முக்கியமா சிபிஐ என்கொயரி போட்டிருந்த நேரத்திலையும் கூட விஜய் பாஜக கூட்டணிக்குள்ள போனும் சிறுபான்மையினர் ஓட்டையும் கணிசமான அவர்களுக்கு அவர் உடைப்பார். இன்னொன்னு அன்னைக்கு கேட்டார், 2019 இருந்தே அந்த கூட்டணி தொடருது அப்படின்னு சொன்னார். 2019 இருந்தே அந்த கூட்டணி தொடருதுன்னா எப்படி இருக்கிறா? ஒரு நல்ல குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான், நீ இன்னுமா சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்க, விவாகரத்து பண்ணதேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. அது நல்லா போயிட்டு இருக்கு, சுமூகமா மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நீங்க பாஜகவை எதிர்த்தீங்க. ஆனா மாநில மக்கள் உங்கள் அரசை எடை போட்டால் அந்த 5% என்பது 7% மாறினாலும் ஆச்சரியப்படுறதுல, அதனால ஆட்சி மாற்ற உறுதின்னு சொல்றேன். பார்ப்போம் திரு விஜய் என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறார், கூட்டணி தொடர்பாக அவருடைய யுகம் அடுத்தடுத்த நாட்கள்ல எவ்வாறாக மாறப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.